Welcome to Future Vision Study Center Salem UG TET Zoology யூனிட் 11 மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விருலன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் இம்யூனிட்டியை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருலன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, இம்யூனிட்டி கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதில் இன்னேட் இம்யூனிட்டி அடாப்டிவ் இம்யூனிட்டியோட ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ விருலன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் இம்யூனிட்டி. அப்போ விருலன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் இன் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். விருலன்ஸ் அப்படின்னா வீரியத்தன்மை, ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா விருந்தோம்பி செல்லோட எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தொற்றுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு செயல்முறை. இப்போ பாருங்க, விருலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு எ pathogen's ability to cause disease, while host resistance is host ability to limit and eliminate the pathogen. விருலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அல்லது ஒரு பேத்தோஜென்ஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய திறமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எபிலிட்டி தான் என்னன்னு சொல்றாங்க விருலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த பேத்தோஜென்ஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்டியா இருக்கட்டும் அல்லது அதனால வரக்கூடிய டிசீஸா இருக்கட்டும், அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அல்லது ஒரு எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The interplay between these two factors determines the outcome of an infection with varying levels of virulence and resistance leading to different disease சிவியாரிட்டிஸ் அண்ட் அவுட்கம்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தோஜன்ஸோட விருலன்ஸ் வீரியத்தன்மையோட லெவல் எப்படி இருக்கு, அது பேத்தோஜன்ஸ் வேரி ஆகும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசீஸ், ஒவ்வொரு பேத்தோஜன்ஸும் ஒவ்வொரு டிசீஸை ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொரு டிசீஸ் வரக்கூடிய அந்த சிவியாரிட்டிஸாக இருக்கட்டும், அதோட அவுட்கம்ஸ் எல்லாமே என்னவாகும், வேரி ஆகும். அதற்கு தகுந்த மாதிரி எபிலிட்டியாக இருக்கட்டும், விருலன்ஸாக இருக்கட்டும் வேரி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ விருலன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ், virulence refer to degree of damage or disease causing ability of microorganism in a host. virulence அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் விருந்தோம்பி செல்களை எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் பண்ணுதோ அதோட அந்த டிகிரி தான் என்னது விருலன்ஸ் வீரியத்தன்மை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் குவான்டிஃபைஸ் த பேத்தோஜென்சிசிட்டி, த ஜென்ரல் எபிலிட்டி டு காஸ் டிசீஸ் டு எ பேத்தோஜன். பேத்தோஜென்சிசிட்டி அப்படின்னா என்னது, ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறன். அப்போ ஒரு பேத்தோஜென்சிசிட்டியோட குவான்டிஃபைஸ் அப்படின்றது எதை டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா distinguish between strains that caused mild infections and those that lead to severe or life-threatening illness. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஷார்ட் டைம்லேயே ஒரு சில டிசீஸ்லாம் என்ன பண்ணும் ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். சில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக கடுமையாக லைஃப் லாங் வரைக்கும் இருக்கக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடிய பேத்தோஜன்ஸுமே இருக்குது. அதுதான் அதோட குவான்டிஃபைஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ விருலன்ஸ்க்கு உண்டான ஃபேக்டர்ஸ், ஒரு பேத்தோஜன்ஸ் எப்படி வீரியத்தன்மையாக இருக்குது, அதற்குண்டான காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா virulence is determined by various factors that enable pathogens to establish themselves, evade host defense and cause damage. வீரியத்தன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணிகளால தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பேத்தோஜன்ஸை எனேபிள் பண்ணி ஹோஸ்டில் என்ன பண்ணுது, ஹோஸ்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இம்யூன் சிஸ்டத்தை அதுக்குள்ளே என்டர் ஆகி அதை டேமேஜ் பண்ணி அந்த ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை ஏற்படுத்துது. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மாலிகுல்ஸ் தட் அலோவ் டு பேத்தோஜன்ஸ்
to attach to host cells or tissues, facilitating colonization. அதேசன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகூல்ஸ் மூலக்கூறு மாதிரி காணப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருந்தோம்பி செல்களோ அல்லது திசுக்களுக்குள்ளேயோ அந்த பேத்தோஜன் போய் அட்டாச் ஆகி அங்கே ஃபுல்லாக காலனைசேஷன் அதாவது ரீப்ரொடெக்ஷன் செய்யப்பட்டு ஒரு கூட்டு உயிரியாக வாழ்வதற்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் அதாவது வசதியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கறதா என்னது அதேசன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ளூட் பில் அதாவது fimbriae in bacteria like Neisseria gonorrhea and hemoaccumulating spike protein in virus like influenza. influenza மாதிரி இருக்கக்கூடிய வைரஸ் நெய்சீரியா கொனேரியா அப்படின்றது நெக்லஸ் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்லஸ் வார்ம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதேசன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் நச்சு, இதுவும் ஒரு மாலிகுல்ஸ் டைரக்ட்லி டேமேஜ் ஆர் கில் ஹோஸ்ட் செல்ஸ் ஆர் இன்டர்ஃபியர் வித் தர் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன பண்ணுது விருந்தோம்பி செல்களை நேரடியாக தாக்கக்கூடிய வேலை செய்யுது அல்லது திசுக்களையோ செல்களையோ சேதப்படுத்துகிறது. இல்லைன்னா அப்படின்னா அதோட ஏதாவது ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸோ அல்லது ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸை அதில் தலையீடு செய்கிறது தான் இதோட வேலையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டாக்ஸின்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரோட்டீன் செக்ரீட்டட் பை பாக்டீரியா அதாவது போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் that can have various effect such as inhibiting protein synthesis, diphtheria toxin causing muscle contraction, tetanus toxin or disturbing cell membranes, ஹீமோலைசின்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எக்ஸோடாக்சின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரதங்களை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலிருந்து அதாவது கிராம் நெகட்டிவ் அண்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் எதெல்லாம் புரோட்டீன் செக்ரீட் பண்ணுதோ அதிலிருந்து வெளிப்படுறது தான் இந்த எக்ஸோடாக்சின். இது என்ன பண்ணுது ஒரு ஹோஸ்ட் செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத உற்பத்தியை தடுக்கிறது. அப்போ புரத உற்பத்தியை தடுக்கக்கூடிய டாக்ஸின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்தீரியா டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே மசில் கண்ட்ராக்ஷன் தசை சுருக்கமடைதலை தடுக்கிறது. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட்டானஸ் டாக்ஸின். செல் மெம்பரேன்களை சிதைவடையக்கூடிய வேலையை ஹீமோலைசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸ் செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோடாக்சின்ஸ், லிப்போபாலிசாக்கரைட்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ரிலீஸ்ட் அப்பான் செல் லைசிஸ். லிப்போபாலிசாக்கரைட்ஸ் அப்படின்றது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட மேல் உரையில் காணப்படக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட அந்த மெம்பரேன்ஸை லைசிஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது. தே ட்ரிகர் இன்ஃப்ளமேஷன், ஃபீவர் அண்ட் கேன் லீட் டு செப்டிக் ஷாக். அப்போ இந்த எண்டோடாக்சின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் இதுகளுக்கு வீக்கம் மற்றும் காய்ச்சல் இல்லை அப்படின்னா ஒரு செப்டிக் ஷாக் அப்படின்னா அந்த சீல் வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸை இந்த எண்டோடாக்சின்ஸ் ஆனது கொடுக்கறது. அதுக்கடுத்து என்டிரோடாக்சின்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாங்களா. Toxins that specifically affect the intestines, causing food poisoning and diarrhea. Example, cholera toxin. அப்போ இந்த வகையான டாக்ஸின் பார்த்தீங்கன்னா குடல் பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அங்கே இந்த என்டிரோடாக்சின்ஸ் மூலிமா உணவு உபாதைகள் சொல்லக்கூடிய இந்த ஃபுட் பாய்சனிங் அண்ட் டயேரியா வயிற்றுப்போக்கு போன்றவற்றை ஏற்படுத்துவதற்கு இந்த என்டிரோடாக்சின்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இன்வாசின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. இதுவும் ஒரு மாலிகுல்ஸ் தான். இது ஹெல்ப்ஸ் த பேத்தோஜன்ஸ் இன்வேட் அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ ஹோஸ்ட் டிஷ்யூ. விருந்தோம்பி திசுக்களில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜன்ஸ் உள்ளே செல்வதற்கும் அதில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் பரவதற்கும் இந்த இன்வாசின்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆனது பயன்படுகின்றன. இம்யூன் எவேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெக்கானிசம் தட் அலோவ் pathogens to avoid or counteract the host immune response. என்ன சொல்லியிருக்காங்க, பேத்தோஜன்ஸை
அவாய்ட் பண்ணக்கூடியது ஹோஸ்டோட இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் இருக்கும். பேத்தோஜன்ஸ் என்டர் ஆனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேத்தோஜன் என்டர் ஆனிச்சுன்னா அது பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதுவே சேம் அதே ஆன்டிஜன் வந்து செகண்ட் டைம்னா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்போ இந்த ஹோஸ்டோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுது, அந்த பேத்தோஜன்ஸ் வந்துட்டு அலோ பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் பாக்டீரியல் கேப்சூல்ஸ் தட் இன்ஹாபிட்டேட் பாகோசைட்டோசிஸ், proteins that bind to host antibodies and mechanism of antigenic variation in virus. அப்போ ஒரு பாக்டீரியாவோட அதை சுற்றி வந்துட்டு கேப்சூல்ஸ் இருக்கும். அது பாகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய செல் ஈட்டிங் ப்ராசஸை வந்துட்டு தடுத்து அந்த புரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது, ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கூட பைண்ட் பண்ணி ஆன்டிஜெனிக் வேரியேஷன்ஸ் மெக்கானிசத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நியூட்ரியன்ட் அக்வாஸ்டேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாலிகுல்ஸ் தட் ஹெல்ப் பேத்தோஜன்ஸ் அப்டைன் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட். அதாவது விருந்தோம்பி செல்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தேவையான அவசியமான நியூட்ரியன்ஸை வந்துட்டு பெற்றுக்கொண்டு தான் வளர்ந்து அந்த ஹோஸ்டை வந்துட்டு டேமேஜ் பண்ணதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைடர்போர்ஸ் தட் ஸ்கேவெஞ்சர் அயன். சைடர்போர்ஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோப்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய இந்த ஹீம்னு சொல்லக்கூடிய அயன் கண்டென்ட்டை எல்லாத்தையுமே சிதைக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸா ஆக்ட் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் விருலன்ஸ். அப்போ மேலே சொன்னது எல்லாமே ஒரு பேத்தோஜன்ஸ் வந்துட்டு விருலன்ஸாக இருக்கிறதுக்கு தேவையான காரணிகளை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த காரணிகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் விருலன்ஸ் ஃபேக்டர் இஸ் டைட்லி ரெகுலேட்டட் பை பேத்தோஜன்ஸ் அண்ட் கேன் பி இன்ஃப்ளூன்ஸ்ட் பை வேரியஸ் என்விரான்மெண்டல் கியூஸ் சச் அஸ் டெம்பரேச்சர், pH ஆர் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸு. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த என்விரான்மெண்டல் வந்துட்டு இல்லாமல் இருத்தல். சப்போஸ் டெம்பரேச்சர் மாறுறதுனால இந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம், pH மாறுறதுனால, இல்லைன்னா அதுக்கு தேவையான அங்கே நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பேத்தோஜன்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகலாம். அது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மெஷரிங் ஆஃப் விருலன்ஸ். அப்போ எப்படி வந்துட்டு இந்த வீரியத்தன்மை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன் எக்ஸ்பிரிமெண்டல் செட்டிங்ஸ் virulence can be quantified using measure such as the infectious dose 50, which the dose required to infect 50% of host population, or the lethal dose 50, which is dose required to kill 50% of the host population. However, LD50 is becoming less favored for ethical reasons. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணணும் அப்படின்னா அந்த விருலண்டோட குவான்டிஃபையை நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அதாவது இன்ஃபெக்டியஸ் டோஸ்ன்னு சொல்லுவோம், ID50. அதை வந்து ஒரு ஹோஸ்ட் பாப்புலேஷன்னா இப்போ ஒரு விருந்தோம்பி இதில் எடுத்துட்டு 50% வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து நம்ம எவ்வளோ வீரியத்தன்மை இருக்குன்றதை செக் பண்ணலாம். இல்லைன்னா லீத்தல் டோஸை 50 வந்து இது பண்ணி அது 50% கில் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. அதர் மெஷர் இன்க்ளூட் அசஸிங் த சிவியாரிட்டி அண்ட் distribution of the lesion or evaluating weight loss and behavioral changes. இதை தாண்டி வேற எப்படி ஒரு பேத்தோஜன்ஸோட வீரியத்தன்மை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நோயோட கடினத்தன்மை எப்படி இருக்கு, அது எப்படி பாடியில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு, இல்லை அந்த ஹோஸ்ட் வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு எவ்வளோ வெயிட் அதோட ஒரிஜினல் இடையிலேருந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத பொறுத்தும் நாம் அந்த விருலன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். இப்போ விருலன்ஸ் இன் டிசீஸ். அப்போ விருலன்ஸ் பிளே எ க்ரூசியல் ரோல் இன் டெவலப்மெண்ட் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். ஆமாவா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கே என்னது, ஒரு பேத்தோஜன்ஸோட நோய் உண்டாக்கும் திறனை ஏற்படுத்தி ரொம்ப கடுமையான ஒரு நோயை உண்டாக்குறதா என்னது விருலன்ஸோட பிளே ரோலே. இப்போ ஹைலி விருலண்ட் பேத்தோஜன் கேன் காஸ் சிவியர் டிசீஸ் ஆர் டெத்து, while low virulence pathogens may result in mild or
சிம்பட்டோமேட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். அதிக வீரியத்தன்மை உடைய பேத்தோஜன் என்ன பண்ணும், கடுமையான நோயையும் சில சமயம் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவே குறைந்த வீரியத்தன்மையுடைய பேத்தோஜன்ஸ் வந்துட்டு ஒரு மைல்டா ஒரு மாடரேட்டான ஒரு பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா எந்த ஒரு அறிகுறியுமே வந்துட்டு இல்லாமலும் போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ விருலன்ஸ் கேன் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் தி டிரான்ஸ்மிட்டபிலிட்டி ஆஃப் த பேத்தோஜன். அதாவது விருலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேத்தோஜனோட அந்த மாற்று தன்மையை வந்துட்டு டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் virulence factors and the mechanism of virulence is crucial for developing effective strategies for treating and preventing infectious disease such as vaccines and antiviral virulence therapies. இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விருலன்ஸோட ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு விருலன்ஸோட முக்கியமான ஒரு குரூசியல் ரோலே என்னது, ஒரு டெவலப்மெண்ட்டாக, அதாவது ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, டிசீஸை ஏற்படுத்துது. அப்போ அதற்கான சிகிச்சையை நம்ம பண்ணணும். அது வராமல் எப்படி நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்றதையும் நாம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது தடுப்பூசி போடுறது, இல்லைன்னா வந்துட்டு அந்த வீரியத்தன்மை குறைப்பதற்குண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்றது மூலிமா அந்த ஹோஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்போ அடுத்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் இம்யூனிட்டி. அப்போ ஹோஸ்ட் எப்படி வந்துட்டு அந்த எதிர்ப்புத்தன்மை ரெசிஸ்டன்ஸை வந்து பெற்றிருக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரெஃபர் டு ஹோஸ்ட் ஆர்கானிசம் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ் காஸ்ட் பை பேத்தோஜன். ஒரு நோய் கிருமியினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அல்லது எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் என்னது, ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ this includes a wide range of defense mechanism that prevent pathogens from establishing themselves, replicating or causing significant harm. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலியமாக ஒரு இம்யூன் சிஸ்டம் பாதுகாப்பு செயல்பாடுகள் மூலியமாக அந்த பேத்தோஜன்ஸ்னால வரக்கூடிய வீரியத்தன்மை கடுமையான நோய்களையும் அது மேலும் ரீப்ரொடெக்ஷன் ஆகாமல் ரெப்ளிகேட் ஆகாமலும் தடுக்க முடியும். அப்போ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு இம்யூனிட்டி which encompasses the body entire defense system against foreign invaders. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், நோய் தடைக்காப்பு மண்டலங்கள் போன்றவை இந்த ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. உள்ள நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ஃபாரின் இன்வேடர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு நம்ம பாடியை பாதுகாக்கிறதுல இந்த ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எபிலிட்டியுமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்கோம். அப்போ இம்யூனிட்டி கண்ட்ரிபியூட் டு ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இம்யூனிட்டி கண்ட்ரிபியூட் டு ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்ன எப்படிலாம் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னேட் இம்யூனிட்டியில் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். அப்போ த ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல் பேரியர் லைக் த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் which act as the physical and chemical shield against pathogens. innate immunity அப்படின்னா என்னது, நம்ம பிறக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பவரு. இது என்ன பண்ணுது, எப்போவுமே ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எதை நம்ம பாடியில் சந்திக்குது, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு அண்டு மியூக்கஸ் மெம்பரேன்ஸு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்பியல் மற்றும் வேதியியல் தடைகளாக வந்துட்டு அந்த பேத்தோஜன்ஸ்க்கு அமைகின்றன. அதுக்கடுத்து செல்லுலார் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னேட் இம்யூன் செல்ஸ் லைக் பாகோசைட்டோசிஸ் செய்யக்கூடிய மேக்ரோபேஜஸ், நியூட்ரோஃபில்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் என்டர் ஆன பேத்தோஜன்ஸை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுது. எது மூலிமா, பாகோசைட்டோசிஸ் மூலிமா, அதாவது செல் விழுங்குதல் ப்ராசஸ் மூலிமா அதை வந்துட்டு கில் பண்ணுது. அதோட மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய NK செல்ஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு த இன்னேட் ரெஸ்பான்ஸ் பை டார்கெட்டிங் இன்ஃபெக்டட் அண்ட் கேன்சரஸ் செல்ஸ். ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன செல்லோ அல்லது வந்து கேன்சர் புற்றுநோய் செல்களையோ வந்துட்டு அதை ரெகனைசேஷன் பண்ணி கில் பண்ணக்கூடிய வேலையை NK செல்ஸ் வந்துட்டு பண்ணுது.
அதுக்கடுத்து ஹிம்மோரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா proteins like complement factors and antimicrobial peptides act against pathogen, enhancing the body ability to clear infection. Immoral factors அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரதம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் இல்லை மைக்ரோப்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய பெப்டைட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பேத்தோஜன்ஸ் கிட்ட இருந்து தன்னோட பாடியை வந்துட்டு என்ன பண்ணிக்குது, பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறது. அடாப்டிவ் ஆர் அக்வர்டு இம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிபிக் ரிகக்னைசேஷன். த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் எம்ப்ளாய்ஸ் லிம்போசைட்ஸ் வந்துட்டு அங்கே வேலையாட்களாக இருக்கிறது. அதாவது பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் தட் ஸ்பெசிபிக்கலி ரிகக்னைஸ் அண்ட் டார்கெட் பேத்தோஜன்ஸ் அண்ட் த ஆன்டிஜன். என்ன பண்ணுது, பேத்தோஜன்ஸை வந்துட்டு அடையாளம் கண்டு அதை டார்கெட் பண்ணி கில் பண்ணக்கூடிய வேலையை இது வந்து செய்கிறது. அப்போ ஆன்டிபாடி வந்து எப்படி ப்ரொடெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது பி லிம்போசைட் செல்கள் டு பைண்ட் டு பேத்தோஜன் நியூட்ரலைசிங் தெம் ஆர் மார்க்கிங் தெம் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் பை அதர் இம்யூன் செல்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பேத்தோஜன் என்ன பண்ணுது, அந்த ஆன்டிபாடிஸ் மேலே போய் பைண்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி அந்த இம்யூன் செல்ஸ் இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய வேற இம்யூன் செல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. அப்போ அது கூட இது போராடி தன்னோட பாடியை வந்துட்டு காற்றுக்கொள்ளுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டி செல்ஸ் இன்க்ளூடிங் சைட்டோடாக்சிக் T lymphocyte directly kill infected cell or help coordinate other immune responses. அப்போ டி லிம்போசைட் தான் இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்மெண்ட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய டிசி செல்னு சொல்லக்கூடிய சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட் என்ன பண்ணுது, டைரக்டாக இன்ஃபெக்ட் ஆன செல்லை வந்துட்டு கில் பண்ணுது. அல்ல அப்படின்னா அதர் இம்யூன் ரெஸ்பான்ஸோட ஒத்துழைப்புனால அந்த இன்ஃபெக்டட் செல்ஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுதுன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மெமரி. அடாப்டிவ் இம்யூனிட்டி கிரியேட் மெமரி செல்ஸ் that allow for a faster and more rapid response upon subsequent encounter with the same pathogen. மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்ன சொன்ன மாதிரி தான் செகண்ட் டைம் சேம் பேத்தோஜன்ஸ் என்டர் ஆகும்போது அதோட ஃபுல் பயோடேட்டாவையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கும், ரெக்கவர் பண்ணி வச்சுக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் மூலியமா இவன் தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு போனவன், இவனை எப்படி நம்ம லாஸ்ட்டாக கில் பண்ணி கொன்னன்றதையும் ஞாபகம் வச்சு அதை என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக வந்து கில் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றை பற்றி தெரியாத பொழுது டைம் எடுத்துக்கும். செகண்ட் டைம் அது வரும்போது எதை வச்சு நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்குமா, அதுக்கு தான் இந்த மெமரி செல்ஸ் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. அப்போ அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மோர் அப்ஸ்டிடாகவும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த பேத்தோஜன்ஸை வந்து கில் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு ஹோஸ்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோஸ்ட் ஜெனட்டிக்ஸ் பிளே எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் அண்ட் இண்டிவிஜுவல் சஸ்பெக்டபிலிட்டி டு வேரியஸ் டிசீஸ். அப்போ ஒரு ஹோஸ்டோட ஜெனட்டிக்ஸ் மரபியல் காரணிகள் எதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய சஸ்பெக்டபிலிட்டி டு வேரியஸ் டிசீஸ் அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய மரபியல் நோய்களை கண்டறிவதற்கு இது பயன்படுகிறது. ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் impacting the host ability to control infections or respond to vaccination. இப்போ ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூன் ரெஸ்பான்சஸை வந்துட்டு ரொம்ப வீரியத்தன்மையாக வந்துட்டு பாதிக்கடையுது. அதோட மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்குது. அதாவது வேக்சின்ஸ் தடுப்பூசிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குமே இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் therefore is a complex interplay of both innate and adaptive immunity along with genetic and environmental factors all working together to protect the host against invading pathogen. அப்போ ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு செயல்முறை. இது இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி ரெண்டுலேயுமே வந்துட்டு ப்ளே பண்ணக்கூடியவை. இது வந்துட்டு ஜெனட்டிக் அண்ட் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக என்ன பண்ணுது, நம்ம பாடியில் இன்வேட் ஆகக்கூடிய பேத்தோஜன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஹோஸ்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த எபிலிட்டிக்கு பேர் தான் என்னது, ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
வாட் ஆர் எக்ஸோடாக்சின் அண்ட் ஹவு டு தே அஃபெக்ட் அ ஹோஸ்ட் செல்? எக்ஸோடாக்சின்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்துட்டு ஹோஸ்ட் செல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஆர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் ஹோஸ்ட் செல் மெட்டபாலிசம்லாம் இல்லை. அப்போ எக்ஸோ அப்படின்னாவே என்னது, வெளியே அப்படின்னு அர்த்தம். அப்போ வெளியிலிருந்து வரக்கூடியது தான் என்ன, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு டாக்ஸின்ஸ் தான் என்னது எக்ஸோடாக்சின்ஸ். அப்போ வெளியிலிருந்து என்ன, பேத்தோஜென்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், எக்ஸோடாக்சின் அப்படின்றது எந்த ஒரு பாக்டீரியா புரோட்டீன்ஸை செக்ரீட் பண்ணுதோ, அது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா எதாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து ரிலீஸ் ஆகிறது தான் இந்த எக்ஸோடாக்சின். இது என்ன பண்ணுது, ஹோஸ்ட் செல்லோட காம்பனன்ட்ஸை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணலாம், அல்லது அதோட மெட்டபாலிக் ப்ராசஸை வந்துட்டு என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணலாம். அதுலேயும் ஸ்பெசிக்கலி புரோட்டீன் சிந்தசிஸை வந்துட்டு இன்ஹாபிட்டேட் பண்ணுதுன்னு சொன்னோம். அதற்கு காரணமாக இருக்குது டிப்தீரியா டாக்சின்ஸ் அப்படின்னும், மசில் கண்ட்ராக்ஷன்ஸை பாதிக்கக்கூடியது வந்துட்டு டெட்டானஸ் டாக்சின்ஸ் அப்படின்னும், மெட்டபாலிக் ப்ராசஸை வந்துட்டு இது பண்ணுறதுல நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு டாக்ஸின்ஸும் வந்து பண்ணது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கார்போஹைட்ரேட் எனர்ஜிலாம் ப்ரொவைட் பண்ணல, லிப்பிட்ஸ்லாம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரின்சிபல் கெமிக்கல் என்டிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியல் எண்டோடாக்சிசிட்டி ஆக்டிவிட்டி? ஆமாம், எண்டோடாக்சிக்கல் அப்படின்னாவே என்னது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. அதை நம்ம லிப்போபாலிசாக்ரைட்ஸ் தான் படிச்சிருந்தோம், எல்பிஎஸ் இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு, டேஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தட் அலோவ் பேத்தோஜன் டு அட்டாச் தெம்செல்ஸ் இன்சைடு தி பாடி? அதாவது இது ஒரு புரோட்டீன்ஸு, இது என்ன பண்ணுது, பாடிக்குள்ள பேத்தோஜன்ஸை வந்துட்டு அலோவ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது ஒரு விர்லன்ஸ் ஃபேக்டர்ஸில் ஒன்று, என்னது, அதேசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேசன்ஸ்ன்றது ஒரு மாலிகூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோஸ்ட் செல்லோட பாடியில் அந்த பேத்தோஜன்ஸ் போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மாலிகூல்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதேசன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஃபோர்த்து கொஸ்டின், வாட் டஸ் virulence mean? virulence அப்படின்னா என்ன, the ability of microorganism to be pathogen. இதுதான் கரெக்ட் இல்லையா. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நோய் உண்டாக்கக்கூடிய திறனை பெறக்கூடிய அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னது, virulence அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கோஎக்சிட் வித்தவுட் காசிங் எ டிசீஸ் ராங்கு, சர்வே ஆர் இது ராங்கு, எபிலிட்டி மை கிளியர்டு பை த இம்யூன் சிஸ்டம் இது எல்லாமே ராங். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க. செல்லுலார் டிஃபென்ஸ், ஹியூமரல் ஃபேக்டர்ஸ், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, செல்லுலார் டிஃபென்ஸ் அப்படின்னா என்கல்ஃப் அண்ட் டெஸ்ட்ராய் பேத்தோஜன் த்ரூ ப்ராசஸ் லைக் பாகோசைட். இது கரெக்ட் தான், டைரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா செல்லுலார் டிஃபென்ஸ்னா என்னது, செல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோபேஜஸ், நியூட்ரோஃபில்ஸ்லாம் பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடியது. அது என்ன பண்ணுது, உள்ளே என்டர் ஆகக்கூடிய மைக்ரோப்ஸ் ஆர் பேத்தோஜன்ஸை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ இது ஒன்று. இம்மாரல் ஃபேக்டர்ஸ், என்ஹான்சிங் த பாடி எபிலிட்டி டு கிளியர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆமாம், இதுவுமே செகண்ட் கரெக்டு தான். அதாவது பாடியோட அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி தான் என்னது, ஹியூமரல் ஃபேக்டர்ஸு. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இதில் டி லிம்போசைட்ஸ் மட்டும் வரும், சைட்டோடாக்சிக் செல்ஸ் ஸ்பெசிக்கலி. அதில் பார்த்தீங்கன்னா கில் இன்ஃபெக்டட் செல்ஸ் டைரக்டாக கில் பண்ணும், அல்லது அதர் இம்யூன் ரெஸ்பான்சஸை ஹெல்ப் பண்ணி கில் பண்ணும். அப்போ இது வந்து தேர்டு. ஜெனட்டிக் ஃபேக்டர், டிட்டர்மினிங் அண்ட் இண்டிவிஜுவல் சஸ்டெக்டபிலிட்டி வேரியஸ் டிசீஸ். ஆமாம், மரபியல் சார்ந்த நோய்களை கண்டறிவதற்கு இந்த மரபியல் காரணிகள் பயன்படுகிறது. இதுதான் ஃபோர்த்து. அப்போ என்னது, 1 2 4 3. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, விருலன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால அந்த விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி ரிலேட்டட் ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்ட்டு, அடாப்டிவ் இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூனிட்டியோட அந்த ஃபிசிக்கல் பேரியர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்டிஜென்ஸை பற்றி பார்க்கலாம். ஆன்டிஜென்னா என்ன, ஹெப்டான்ஸ்னா என்ன, அட்ஜுவன்ஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.